செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நீங்களும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க. நான் வச்சிடுறேன்ப்பா. இந்த ஊர்ல இருக்கிற உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்ல எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டீங்களா? எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வெளியூர்ல தான் சார் இருக்காங்க. இந்த ஊர்ல யாருமே இல்ல சார். அவரு சாமி பூஜைன்னு ஆன்மீகத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ள ஆளுங்கிறீங்க. ஒருவேளை பக்கத்துல கோயில் விசேஷம் அது இதுன்னு போயிருப்பாரான்னு ஆள் அனுப்பி விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம். இல்ல சார், எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம போகவே மாட்டாரு சார். ஒருவேளை போற இடத்துல 10 நிமிஷம் லேட்டானா கூட போன் பண்ணி எங்க அப்பா விஷயத்தை கன்வே பண்ணிடுவார் சார். சொந்தக்காரங்களும் இல்லைங்கிறீங்க. அவரோட வாக்கிங் போற ஃப்ரெண்ட்ஸ்ல நெருக்கமானவங்க யார் வீட்டுக்காவது போயிருப்பாரோன்னு விசாரிச்சு பாக்குறேன். இல்ல சார், விசாரிச்சிட்டோம். அந்த பார்க்ல அவர் கூட வாக்கிங் போற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லேட்டா தான் வந்திருக்காங்க சார். அப்பா எங்க போயிருக்காருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. மாமாக்கு வெளியே காஃபி சாப்பிடுற பழக்கம் கூட இல்ல சார். எவ்வளவு லேட் ஆனாலும் வீட்டுக்கு வந்துதான் எதுவா இருந்தாலும் சாப்பிடுவாரு சார். இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏதாவது சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல சார். அழகமா அழகு. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தயவு செய்து பதறாம பயப்படாம இருக்கணும். செண்பக பாண்டியன் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர். அவர் ரிட்டையர்ட் ஆன ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனை வந்துட போகுது? இல்ல சார், காலையில 6 மணிக்கு போனவர் இப்போ நைட்டு 11 மணி ஆகுது சார். இது வரைக்கும் எங்க இருக்காருன்னு ஒரு தகவலும் இல்ல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார். சார், பணத்துக்காக அங்கங்க ஆளுகளை எல்லாம் கடத்துறாங்கன்னு டிவில நியூஸ் பாக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது எங்க அப்பாவுக்கு ஆயிருக்குமோன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார். என்ன மிஸ்டர் பிரபா, வீட்டுல ஏற்கனவே உங்க ஒய்ஃப் பதறி போய் இருக்கிறாங்க.
இந்த நேரத்துல போய் கிட்னாப் அது இதுன்னு புலம்புறீங்களே, நீங்க தானே அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். அப்படியெல்லாம் தைரியமா இருக்க முடியல சார். மனசு பக்கு பக்குன்னு இருக்கு சார். மாமா பாக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்க மாதிரி தெரிவாரு. ஆனா அவருக்கு சுகர் பிபின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனாலதான் நாங்க பயப்படுறோம் சார். நீங்க சொல்றத பார்த்தா அவருக்கு வயசாகி போச்சு. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ, அவர் வீட்டுல இருந்து ஜாக்கிங்கா பார்க்குக்கு போற வழியில மயங்கி விழுந்திருக்கலாம். அவரை தெரியாதவங்க யாராவது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவரை அட்மிட் பண்ணிருக்கலாம். அவர்கிட்ட ஐடி ப்ரூஃப் இல்லாதனால அவங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்கலாம். நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கறேன் சார். எஸ், என்னாச்சு? சார் வீட்டுக்கு கடைசியா வந்த போன் கால ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோம் சார். ஆ. ட்ரேஸ் அவுட் பண்ணதுல சென்னை டிஜிபி ஆபீஸ்ல இருந்தா பேசினாங்கன்னு தெரிஞ்சது. ம். அந்த பேசின ஆபீசரை லைன்ல புடிச்சோம் சார். அவர் ஏதோ சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. நீங்களே ஒரு அடி கேளுங்க சார். லைன்ல இருக்காரு. ஹலோ, ஏசிபி பசுபதி ஹியர். சார், நான் டிஜிபி ஆபீஸ்ல என்கொயரி செக்ஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் மணிகண்ட பேசுறேன் சார். எங்க ஆளுங்க உங்ககிட்ட விஷயம் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், டிஏஜி காணும்னு சொன்னாங்க. ஆமா, சார காணோம். கடைசியா அவருக்கு நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன? சார், சுவாமி போதானந்தோ கொலை வழக்குல டிஏஜி செம்பக பாண்டியன்ட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. அவரோட பிரசன்ட் அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமான்னு என்கிட்ட ஒரு லேடி கேட்டாங்க சார். நான் சாரோட லைனுக்கு போய் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லேடி கிட்ட கனெக்ஷன் கொடுத்தேன் சார். அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. கடைசியா போகும்போது அட்ரஸ் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். வாங்கிட்டதா சொன்னாங்க சார். அந்த அம்மா ஆபீஸுக்கு வந்த விஷுவல் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதோட காப்பி ஒண்ணு எனக்கு வேணும். நாளைக்கு அபிஷியல் ரிக்வெஸ்டோட நான் ஆபீஸுக்கு வர்றேன். ஓகே சார். ம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.